நல்லா இருக்கீங்களா? நாம ரோட்வேஸ்ல போகும்போது சென்ட்ரல் மீடியன்ல செடிகள் வளர்த்துருப்பாங்க. அது ஏன் அப்படின்ற ரீசன்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரோட்வேஸ்ல சென்ட்ரல் மீடியன்ல செடிகள் வளர்த்துருப்பாங்க. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, மெயினான ரீசன் பொல்யூஷன் கண்ட்ரோல் தான். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், செடிகள் கார்பனை அப்சர்வ் பண்ணோம். அதுலேயும் குறிப்பாக லீவ்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதிகமாக கார்பன் அப்சர்வ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த ரீசன்னால தான் செவ்வரளி செடியை சென்ட்ரல் மீடியன்ஸில் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லீவ்ஸ் அடர்த்தியாக இருக்கிற ரீசன்னால ஏர் பொல்யூஷன் மட்டும் இல்லை, நாய்ஸ் பொல்யூஷனையும் இது கண்ட்ரோல் பண்ணுது. அதோடு நைட் ட்ராவலில் எதிர்த்தாப்புல வரக்கூடிய அந்த வெஹிக்கிள்ஸுடைய லைட்டோடைய டிஸ்டர்பன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிடும். இந்த செவ்வரளி செடிகளுக்கு கேர் டேக்கிங் அதிகம் தேவைப்படாது. அதாவது ட்ரையான பிளேஸ்லையும் இது ஈஸியாக வளர்ந்துடும். அதோட இந்த இலைகளை எந்த அனிமல்ஸும் சாப்பிடாது. இந்த ரீசன்ஸ்னால தான் செவ்வரளி செடியை அவங்க சென்ட்ரல் மீடியனில் கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.